மூன்றாம் வசனம். எரேமியா 33:3 நாம் திருப்பிக் கொள்வோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கடந்த வாரங்களிலே நாம் ஜெபத்தை பற்றின ஒரு போதனைகளை நாம் துவங்கினோம். இது பிரேயர் சீரீஸ் தொடர்ந்து நடைபெறும் என்று நான் அறிவித்தேன் அல்லவா? கடந்த ஒரு சில வாரங்கள் முன்பதாக இந்த பிரார்த்தனைன்னா என்ன, ஏன் நான் பிரார்த்தனை பண்ணணும், அதை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். எரேமியா 33:3 சொல்லுது, தேவன் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன். இங்கிருந்து என்ன விளங்குதுன்னா, இந்த பூமியிலே நாம் அற்புதமான வெற்றிகரமான வாழ்க்கை வாழுவது சாத்தியம் என்று விளங்க செய்கிறது. வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும், அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அதை இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. எந்த விதத்துல எந்த விதத்துல பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, கடவுள் நமக்கு பெரிய காரியம் செய்வேன்னு சொல்லுகிறாரு. ஆமென். பரலோகத்தின் தேவன், பரலோகத்தின் அரசாங்கம், வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் சொல்றாரு, உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்படின்னா இந்த பூமியில தோல்வியை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பூமியில குறைவுகளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பூமியில வெற்றிகரமான அற்புதகரமான ஆச்சரியப்படக்கூடிய விதங்களிலே வாழ்க்கையை வாழ முடியும். என்ன, எப்படி அது பாசிபிலிட்டி ஆகும், எப்படி சாத்தியமாகும் என்றால், தேவன் சொல்லுகிறார், என்னை கூப்பிடு, உனக்கு நான் உத்தரவு கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட உத்தரவு கொடுப்பேன்? இதுவரையில் நீ அறியாததும் உனக்கு எட்டாதவன பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். அப்படி என்றால் இது என்ன ஆஸ்பெக்ட்ல இது சொல்லப்பட்டுள்ளதுன்னா, பிரார்த்தனை என்ற ஆஸ்பெக்ட்ல சொல்லப்பட்டுள்ளது. ஜெபம் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் இங்கே எழுதி இருக்கிறாங்க. அப்ப பிரார்த்தனை என்பது என்ன? கடவுளை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். பிரார்த்தனையிலே, ஜபத்திலே கடவுள் என் ஜபத்தை கேட்கிறார், அவர் எனக்கு உத்தரவு அருளுகிறார். அதுதான் பிரார்த்தனை, அதுதான் ஜெபம். ஜெபம்னா சிங்கிள் வே கிடையாது, டபுள் வே இருக்கணும். இங்கிருந்து போகணும், அங்கிருந்து ரிப்ளை வரணும், அதுதான் பிரேயர். வெறும் இங்க இருந்து மட்டும் கோரிக்கைகள் போயிட்டே இருக்குது, ஆனா அங்கிருந்து ஒண்ணுமே வரலன்னா அது பிரார்த்தனையா இருக்க முடியாது. அதுக்கு பதில் இல்லாதது அது எப்படி பிரார்த்தனை என்று சொல்லிவிட முடியும்? பதில் வந்தாதான் பிரார்த்தனை. எத்தனை நம்புகிறீர்கள்? பிரார்த்தனைக்கு டூ வே இருக்குது, சிங்கிள் வே கிடையாது. போகணும் வரணும், போகணும் வரணும், இங்கிருந்து மேல அனுப்பணும், அங்கிருந்து உத்தரவு வரணும். இதுக்கு பேர் தான் பிரார்த்தனை. இங்க டூ வே தான் சொல்லப்பட்டது. என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா, கடவுளை நோக்கி நான் இங்கிருந்து முறையிடுகிறேன், கடவுள் அங்கிருந்து எனக்கு உத்தரவு அருளுகிறார். இதுக்கு பேர் டூ வே. அப்போ நிறைய நேரங்கள்ல மனிதர்கள் தங்கள் ஜபங்கள்ல சிங்கிள் வே மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இவங்க மட்டும் தான் கூப்பிடுறாங்க, இவங்க மட்டும் பிரார்த்தனைக்கு ஜெபிக்கிறாங்க, இவங்க மட்டும் சொல்றாங்க, முறையிடுறாங்க, மன்றாடுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. பட் அங்கிருந்து ஏதாச்சும் உத்தரவு வருதா, அங்கிருந்து ஏதாச்சும் ரிப்ளை வருதா, அங்கிருந்து ஏதாச்சும் பதில் வருதுன்னா அதுக்கு $1,000,000 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கு அங்கிருந்து யாருக்கும் உத்தரவு வந்த மாதிரி தெரியல. இது இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற மிகப்பெரிய பிரதானமான பிரச்சனை. பதில் கிடைக்குது, யாரோ ஒரு சிலருக்கு கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாமல் கூட போகலாம். பட் ஆனால் வேதத்தை நாம் கவனிக்கும் போது எல்லாருக்கும் உத்தரவு இருக்குது, எல்லாருக்குமே பதில் இருக்கிறது, எல்லாருக்குமே பெரிய காரியங்களை கடவுள் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் இது சாத்தியமாகும், இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் இது சாத்தியமாகும். ஆமீன். அப்போ பிரார்த்தனை பற்றி நாம் படிக்க போகிறோம். ஏன் நான் பிரார்த்தனை பண்ணணும்? ஏன் கடவுள் என்னைய போய் முறையிடுன்றாரு, என்னை போய் கூப்பிடுன்னு ஏன் அவர் சொல்லணும்? ஃபர்ஸ்ட் ஒரு சில கேள்விகளை நாம் ஆராய போகிறோம். என்னை நோக்கி கூப்பிடுன்னு அவர் ஏன் சொல்லணும்? அவருக்கு தெரியாதா என்ன செய்யணும்னு? அவருக்கு தெரியாதா என்ன நடப்பிக்கணும்? அவருக்கு தெரியாதா என்ன கொடுக்கணும்னு? அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரிந்தவர் என்னை எதுக்கு அவர் எதிர்பார்க்கிறாரு? என்னைய பார்த்து நீ கூப்பிடுன்னு ஏன் சொல்லணும்? அவரால் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரா? செஞ்சிட முடியாது தானே. அவர் செஞ்சிட்டாருன்னா இங்க மக்களுக்கு கூப்பிடணுன்ற அவசியம் ஏற்படாதல்லவா? என்ன ஒரு கேள்வி எழும்புதுன்னா, கடவுளுக்கு தான் எல்லாமே தெரியுமே, கடவுள் ஏன் மக்களை பார்த்து நீ என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லணும்? மக்களுடைய பிரச்சனைக்கு அறிந்து அந்த கடவுள் உதவி செய்ய வேண்டியது தானே, பதில் கொடுக்க வேண்டியது தானே, காரியங்களை நடப்பிக்கப்பட வேண்டியது தானே. ஏன் மக்களை அவர் எதிர்பார்க்கணும்? மக்களுடைய அந்த கூப்பிடுகளை ஏன் அவர் கேட்கணுன்றாரு? ஏன் கூப்பிடுன்ற சொல்லுறாரு? ஏன் பிரார்த்தனை பண்ணுங்கன்றாரு? ஏன் கேளுங்கள்ன்றாரு? ஏன் கொடுக்கப்படுன்றாரு?
கேட்டதான் கொடுப்பேன்ற ஏன் நிர்பந்தத்துல அவர் இருக்கிறாரு? ஆண்டவன்னா செய்யணும் அல்லவா? அவர் தான் ஆண்டவன். கூப்பிடுன்றாரு, கேளுன்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். கொடுக்கும்ன்றவர் கொடுத்துட வேண்டியதானங்க. அது என்னங்க கேட்டு வாங்கினது? கடவுளா வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்கிறது. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் முதல்ல நாம் பதிலை கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் நம்முடைய பிரார்த்தனை வெற்றிகரமான பிரார்த்தனையாய் அமைவதற்கு சில கேள்விகளுக்கான விடை அறிந்தால் போதும், நம்முடைய பிரார்த்தனை வெற்றிகரமான பிரார்த்தனையாக அமைந்து விடும். ஆமென். சரி, ஏன் கடவுள் என்ன கூப்பிடுன்றாரு? அங்கிருந்து வருவோம். ஏன் கூப்பிடுன்றாரு? ஏன் கேளுன்றாரு? நீ விசுவாசத்தால் எல்லாம் உனக்கு ஆகுன்றாரு. அப்போ எல்லாம் என் கையில விட்டுட்டாரு. நீ நம்பு கணக்குன்றாரு, கூப்பிடு கொடுப்பன்றாரு. அப்போ உலகத்தை அவர் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு, மனிதர்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு. மனுஷன் கூப்பிட்டா செய்வன்றாரு, மனுஷன் விசுவாசிச்சா செய்வன்றாரு. அப்போ உலகத்தை அவர் ஏன் டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்றத நாம் இப்ப கவனிக்க போகிறோம். ஒன்று, இந்த பிரார்த்தனைக்கான சில கேள்விகளை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஒன்று, தேவனுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எத்தனை நம்புறீங்க? அது கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஈவன் சமுத்திரத்துல எத்தனை மீன்கள் இருக்குது, எத்தனை மீன்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது, எத்தனை மீன் ஸ்டாக்ல இருந்து வெளியே போயிருக்குது, நமக்கு தெரியாதுங்க, அவருக்கு தெரியும். அப்ப அவர் எவ்வளவு சர்வ ஞானி பாருங்க. எவர் சொன்னாரு? உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறாராம். அப்போ எவ்வளவு விழுந்துச்சு உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு இருக்குது, எவ்வளவு ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு. ஹலோ, உங்க தலையில முடி எவ்வளவு ஸ்டாக் தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு தான் தெரியாது. ஆனா உங்களை உண்டாக்குற தேவனுக்கு தெரியும்ன்றாரு. என்ன அர்த்தத்துல இதெல்லாம் பேசுறாருன்னா, அவ்வளவு ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். என் தலையில் உள்ள முடியெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார். எவ்வளவு விழுந்திருக்குதுன்னு தெரியுது, எவ்வளவு இருக்குதுன்னு தெரியுது. நமக்கு தலைவாரே நேரம் கிடையாது, என்றதுக்கு எங்க நேரம் இருக்குது அல்லவா? அந்த அளவுக்கு நம்முடைய உலகத்தை எல்லாம் அவர் எல்லாமே அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு அறியாதது மறைவானது எதுவுமே கிடையாது. எவ்வளவு மீன்கள் கடல்ல இருக்குதுன்னு கூட தெரியும், எத்தனை வகைகள் இருக்குதுன்னு தெரியும், எத்தனை மீன் நாளைக்கு வெளியே போகுதுன்னு தெரியும், எத்தனை மீன் இன்னும் குட்டி போட போகுதுன்னு கூட தெரியும். இதெல்லாம் வந்து சர்வஞானத்தினால மட்டும்தான் அறிய முடியுமே தவிர எல்லாரெல்லாம் அதை சொல்ல விடவே முடியாது. அவர் கிரியேட் பண்ணினாரு, அவருக்கு எல்லாமே தெரிகிறது. அந்த விதத்துல என்ன விளங்குதுன்னா, தேவனுக்கு மறைவானது எதுவும் இல்லை, knows everything. கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாரும் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்ப என் தலையில முடியலாம் எண்ணி இருக்கிறான்னா, அப்ப என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கான பதில் என்னன்னு அவருக்கு தெரியும். அப்ப தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். God's controls everything. எல்லாவற்றையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர், எல்லாவற்றையும் அவர் நடத்தக்கூடியவர். எல்லாமே கண்ட்ரோல் அவர் தான் பண்றாரு அல்லவா? கர்த்தருடைய வார்த்தையினால் உலகங்கள் இயங்கி கொண்டிருக்கதான். இந்த பூமி எவ்வளவு ஸ்பீட்ல அது ரொட்டேஷன் ஆகணும்ன்றது கூட அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாரு. அவர் கண்ட்ரோல் விட்டாச்சுன்னா பூமி ஒரே சுத்தி எல்லாத்தையும் கவுத்து விட்டுரும் இல்லவா? எதுவுமே கவனிக்கிறீங்க? அப்போ பூமி வந்து சுழல்ன்றாங்க, அது some thousands kilometers அது ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்குதான் பூமி. அப்போ இந்த எர்த்த வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகாம, ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகாம, இந்த எர்த் ப்ராப்பர் கண்டிஷன்ல ரொட்டேஷன் ஆகிற அளவுக்கு எர்த்தையே கண்ட்ரோல் பண்றாருன்னா, அப்ப எவ்வளவு பெரிய கண்ட்ரோல் தேவனா இருப்பார் பாருங்க. ஐ மீன், சரி, எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர். அவர் நினைத்தால் தேவன் டஸ் நாட் சேஞ்ச். தேவன் எதையும் மாற்றக்கூடாதவர், எதையும் அவரால் மாற்றவே முடியாது. அவர் எதெல்லாம் நிர்ணயித்து விட்டாரோ நிர்ணயித்தின்படி தான் நடக்கும், எது மாறப்போவது கிடையாது. சரி, பிரார்த்தனைக்கு முன்பதாக நான் என்ன அறிந்திருக்க வேண்டும் என்றால், கடவுளுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பின்னையே என்ன வந்து பிரார்த்தனை பண்ணுன்றாரு, அவருக்கு பின்னையே என்ன கூப்பிடுன்றாரு, அவருக்கு செய்ய வேண்டியதான், அவர் நினைக்கிறத செய்யலாமே அப்படிங்கிற கேள்விகளுக்கு நாம் புரிந்து கொள்ள போகிறோம். ஒன்று, ஏசாயாவின் புஸ்தகம் 14:24. ஏசாயா 14:24. 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும்,
நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அங்க என்ன சொல்ல வராரு? நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்க போகுது. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். நான் என்னெல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படிதான் நிற்கும். அதுவும் மாறப்போகுது இல்ல. நான் என்ன நினைக்கிறேனோ, என்னோட பிளான் என்னவோ, என்னோட சித்தம் என்னவோ, என்னோட விருப்பம் என்னவோ, என்ன நடக்கணும் நான் நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும். அப்போ கடவுள் தன்னுடைய பிளான் அவர் மாற்றவே முடியாது, அவருடைய சித்தத்தை அவர் மாற்றவே முடியாது. அவர் நிர்ணயித்தபடிதான் நடக்கும். அப்படின்னா பிரேயருக்கு முன்னால நாம எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடவுளுடைய பிளான் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நிர்ணயித்தபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நடக்கும். அப்ப கடவுளுடைய என்ன நிர்ணயமோ, கடவுள் என்ன சித்தமோ, கடவுள் என்ன விருப்பமோ, கடவுள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் நடக்க போகுது. அதை தாண்டி வேற எதுவும் நடக்க போவது கிடையாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போ கடவுள் நிர்ணயித்தபடி நடக்கும்னா அப்போ என்னோட பிரேயர்ல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னா கடவுள் எதை நினைத்திருக்கிறார், கடவுள் எதை நினைத்திருக்கிறார், கடவுளுடைய பிளான் என்ன, கடவுளுடைய சித்தம் என்ன, கடவுளுடைய விருப்பம் என்ன, கடவுள் என்ன நினைக்கிறாரு, அவருடைய பிளான நான் தெரிஞ்சுக்காம நான் மட்டுமே பிளான் பண்ணி, நான் மட்டுமே டிசைட் பண்ணி, நான் மட்டுமே பிரேயர் பண்ண அந்த பிரேயருக்கு ஒர்க் அவுட் ஆக போவது கிடையாது. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய பிரார்த்தனைக்கு ஏன் என்ன ரிப்ளை வரலன்னு சொன்னா கடவுள் என்ன நினைக்கிறான்றதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. இவங்க நினைக்கிறது மட்டும் தான் சொல்றாங்க, இவங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும்ன்றாங்க, இவங்க நினைக்கிறது மட்டும் தான் அறிவிக்கிறாங்க. காடோட பிளான் அவங்களுக்கு சுத்தமா தெரியாம இருக்கிறாங்க. கடவுளுடைய பிளான் தெரியாம நாம பிரார்த்தனை பண்ணுவதில் நமக்கு எந்த பலனும் கிடைக்க போவது கிடையாது. எதுவுமே கவனிக்கிறீர்கள்? சார் என்ன பிளான், அவரோட பிளான் தான் என்ன, அதை கவனிக்க போறேன் இன்னைக்கு. ரெண்டாவது காடோட பிளான் என்ன, அவரோட பிளான் தான் நடக்கும்ன்றாரு. சங்கீதம் 33:11, சங்கீதம் 33:11. ஃபர்ஸ்ட் காடோட பிளானை பற்றி பார்த்தோம் அல்லவா? இப்போ மனிதரோட பிளான். சங்கீதம் 33:11. சங்கீதம் 33:11 நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தரோட ஆலோசனை என்றதான் பிளான் சொல்றான் அல்லவா? அவருடைய பிளான் அவருடைய பிளான். அப்ப அவருடைய ஆலோசனை தான் நித்திய காலமாக. கடவுளுடைய பிளான் எல்லாமே எட்டர்னல் பிளான், எவர்லாஸ்டிங் பிளான், நித்திய யுகமா இருக்கக்கூடிய பிளான். கடவுள் ஒன்ன பிளான் பண்ணார்னா யுகங்களுக்கும் அதான் பிளான். அந்த பிளான் அவர் மாத்த போறதே கிடையாது. ஒரு வாட்டி பிளான் பண்ணானா அந்த பிளான் தான், அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் கிடையாது. மனுஷனுக்கும் கடவுளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நாம ஒரு பிளான் பண்ணுவோம், பக்கத்துல ஏபிசிடியை போட்டுருவோம். ஏ பிளான் கேன்சல்னா நெக்ஸ்ட் என்ன பிளான்? பி. பி கேன்சல்னா சி. சி கேன்சல்னா டி. இதான் நம்ம பிளான். நமக்கு ஒரு பிளான் இருக்காது, 1008 பிளான் இருக்கும், எல்லா பிளானும் கோளாறு ஆயிடும். ஆனா காடுக்கு ஒரு பிளான் தான், அவருக்கு நோ ஆப்ஷன். அடுத்து ஏ பியும் கிடையாது, சியும் கிடையாது, டியும் கிடையாது. கடவுள் ஒரு வாட்டு ஒண்ணு பிளான் பண்ணா பிளான் பண்ணினதுதான், இன்னொரு ஆப்ஷனே கிடையாது, இன்னொரு பி பிளானே கிடையாது, சின்ற ஆப்ஷனே கிடையாது அவர்கிட்ட. எதுவுமே கவனிக்கிறீங்க? இதுதான் கடவுளுடைய, இதுதான் எவர் லாஸ்டிங் பிளான்ன்றாங்க. நித்தியமாய் அவருடைய ஆலோசனைகள் நிலை நிற்கும். அது மாறப்போவது கிடையாது, மாறப்போவது கிடையாது. ஏன்னா கடவுள் மாறாதவர், ஆகவே அவருடைய பிளானும் அவருடைய வார்த்தையும் மாறாதவர்களாக இருக்கிறது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒழிஞ்சு போனாலும் என் வார்த்தைகள் ஒரு போதும் என்ன செய்யாது, ஒழிஞ்சே போகாது. அப்படின்னா அவரோட பிளான் அவ்வளவு ஸ்திரமா இருக்குது, வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, பரிசீலிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை
அது பொறுமைப்பட்ட வார்த்தைகளாக இருக்கதான், பொன்னிலும் பசும் பொன்னிலும் தூய்மையான வார்த்தைகளாக இருக்குதுன்றாங்க. ஆமென். இப்போ அவரோட வார்த்தை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்து கவனிக்கிறோம். அப்போ கடவுள் பிளான்னா நித்தியமா இருக்குன்றாங்க, என்னோட ஆலோசனை தான் நிலை நிற்கின்றாங்க, தலைமுறை தலைமுறையா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னைக்கு என்ன கேள்வினா, என்ன பிளான்? அப்போ என்னோட பிரேயருக்கு, நம்முடைய பிரார்த்தனைக்கு எதை நாம அறிந்து கொள்ள வேண்டியது என்றால், கடவுளுடைய பிளான் என்ன? எல்லாம் கடவுளுடைய பிளான் என்ன? கடவுள் பிளான் தான் இப்ப அறிந்து கொள்ள போகிறோம். ஆதியாகமம் 1:26. ஆதியாகமம் 1:26. இந்த பிளான் எல்லா கோயிலும் மறந்துட்டாங்க, கிறிஸ்தவர்ல மறந்துட்டாங்க. 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். இதுதான் அவருடைய பிளான். அப்போ இவ்வளவு நேரம் அவருடைய திட்டம் தலைமுறை தலைமுறையா நிலை நிற்கின்றாங்க, மாறவே மாறாதுன்றாரு. அப்ப என்ன பிளான்னா, பூமியிலே மனுஷன் ஆள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய பிளானாக இருக்கிறது தவிர, இது அவர் மாற்ற போவது கிடையாது. மனிதன் தான் ஆள வேண்டும். எப்படி சொல்றாரு? பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்து முடியும், தேவனை போலவே மனுஷனை படைக்கிறார். அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவரை போல மனுஷன் படைப்பது மட்டுமல்ல, அவர்கள் எல்லாம் அவர்கள் அவர்கள் தவிர நாம் அனைவரும் என்று போடவில்லை. அங்க அவர்கள் சொன்னதை தவிர அவர் அங்க என்ன வார்த்தை, என்ன டேர்ம் யூஸ் பண்ணல. நாம் அனைவரும் சேர்ந்து ஆளுவோம் போட்டாரு இல்லங்க, அவர்கள் தான் ஆளக்கடவர்கள். அப்போ அவர்கள் என்றாலே இந்த பூமியை எவர்கள் ஆளுவார்கள் என்றால் மனிதர்கள் தான் ஆளுவார்களே தவிர, இந்த ஆளுகிற விஷயத்துல கடவுள் இன்வால்வ்மெண்ட் ஆக போறது கிடையாது. ஏன்னா அவர்கள் என்ன, பிறகு இத தமிழ்ல எப்படி கூட மொழிபெயர்த்து இருந்திருக்கலாம். அவங்க எப்படி போட்டுக்கலாம், நாம் அனைவரும் சேர்ந்து ஆளக்கடவோம், நாம் அனைவரும் சேர்ந்து ஆளக்கடவும் போட்டுருந்தான்னா, அப்போ கடவுள் இல்லாம பூமியை யாரும் ரூல் பண்ண முடியாதுன்னு ஆயிட்டுருக்கலாம். ஆனா கடவுள் அப்படி சொல்லலையே. கடவுள் எப்படி சொல்றாரு? என்னை போல மனுஷன் படைக்கிறேன், என்னை போல மனிதர்களை படைப்பது மட்டுமல்ல, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். அப்போ பூமியை யார் ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறாள் என்றால், மனிதர்கள் தான் ஆளக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் ஆளக்கூடியவர்கள். ஆளக்கூடியவர்கள்னா ஆளுகைனா என்ன? ஆளுகை என்பது ஆங்கிலத்துல டொமைன் அப்படின்னு வருது. டொமைன் சொன்ன என்ன? நம்முடைய அதிகாரத்தை செலுத்துவது, நம்முடைய வல்லமையை செலுத்துவது, நம்முடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவது டொமைன் அப்படின்றாங்க. இந்த டொமைனை தான் இந்த டிஜிட்டல் இந்த வெப்சைட் யூஸ் பண்றவங்களாம் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. டொமைன்னா என்ன? இந்த டொமைன்றது வெப்சைட் ஆரம்பிக்கும் போது சொல்றாங்க, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த www வேர்ல்ட் வைட் வெப், உலகம் முழுவதும் நீங்க என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். www.com.org ஏதோ ஒண்ணு. இந்த வேர்ல்ட் வைட் வெப் நீங்க டொமைன் பண்ணணும், நீங்க ரூல் பண்ணணும்னா சம் அமௌண்ட் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்றாங்க. அதனாலதான் சம் பிசினஸ் பீப்புள் என்ன பண்றாங்க, அந்த வெப்சைட்டை வாங்கிக்கிறாங்க, பணம் போட்டு வாங்கிக்கிறாங்க. பணம் போட்டு வாங்கின பிறகு இப்படி இவங்களுடைய வியாபாரத்தை அந்த உலகம் முழுவதும் என்ன செய்ய முடியும்? உங்களால கொண்டு செல்ல முடியும். உலகம் முழுவதும் இவங்க அப்ளை பண்ண முடியும். உலகம் முழுவதும் விலையை நிர்ணயிக்க முடியும், வணிகம் பண்ண முடியும், இவங்களோட ஆளுகை செய்ய முடியும். இந்த டொமைன்ற வேர்டு இந்த கம்ப்யூட்டர் யுகம் வந்த பிறகுதான் அந்த வேர்டு ஃபெமிலியரா வர ஆரம்பிச்சது. எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, டொமைன் ஆரம்பிச்சாங்க. பட் டொமைன்றது கம்ப்யூட்டர் வந்த பிறகு மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாலேயே கடவுள் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது மனிதனை பார்த்து சொல்றாரு, அவர்கள் ஆளக்கடவர்கள். அந்த ஆளக்கடவர்கள்ன்றது தான் ஆங்கிலத்தில் டொமைன் பண்ண கடவர்கள். அப்ப பூமியை டொமைன் பண்ணுங்க, ஆளுகை செய்யுங்க. ஏன்னா என்னை போலவே, கடவுளை போலவே மனிதர்கள் படைக்கப்பட்டபடியால் மனிதர்கள் இந்த பூமியை டொமைன் பண்ண முடியும், ரூலிங் பண்ண முடியும். அப்ப பிரார்த்தனை என்றால் என்ன? ஜபம் என்றால் என்ன? ஜபம் என்பது டொமைன் பண்றதா ஜபம். ஜபம் என்றால் என்ன? டாமினேட் பண்றது. டொமைன் என்றால் என்ன? நமக்கு என்ன வேண்டுமோ அது நடக்க வேண்டும் என்று அதிகாரத்தை செலுத்துவதுதான் பிரார்த்தனை. கவனிக்கிறீங்களா?
பிரார்த்தனைன்னா என்ன? வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கோ, வாழ்க்கை எப்படி திசை நோக்கி, எந்த திசை நோக்கி செல்லணுமோ, வாழ்க்கையில எதுவெல்லாம் நடக்கணுமோ, வியாபாரத்துல எதுவெல்லாம் நடக்கணுமோ, இந்த சரீரத்துல என்ன நடக்கணுமோ, அதையெல்லாம் நாம பரலோகத்தின் தேவனிடத்துல நாம டொமைன் பண்றோம், பரலோகத்தின் தேவனிடத்தில் ஆளுகை செய்யறோம், பரலோகத்தின் தேவனோடு கூட நாம் அதை முறையிடுகிறோம். இது நடக்கணும்னு சொல்லி நாம டாமினேட் பண்றோம், அல்லது அதை கட்டாயப்படுத்துறோம், நடக்கணும்னு சொல்லி நிர்பந்திக்கிறோம். அதற்கு பேர் தான் ஜபம். ஜபம் என்பது இந்த சரீரத்துல வியாதி ரூலிங் பண்ணிருக்குது, வியாதி டொமைன் பண்ணுது, வியாதி ஆளுகை பண்ணுது. வியாதி சரீரம் முழுவதும் ஆளுகை பண்ணிட்டே இருக்குது. இப்ப இந்த ஆளுகையில நீ என்ன பண்ண போற? இந்த ஆளுகளை கடவுளா பார்த்து ஏதாவது செய்யலாமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. கடவுளா பார்த்து இந்த சரீர வியாதி நிறைந்த சரீரத்துல கடவுள் இறக்கப்பட்டு நம்மளோட கண்ணீரை கண்டாச்சும் உதவி செய்வாரன்னா அப்படி பண்ண முடியாது கடவுளால். ஏன்னா கடவுள் அவரோட ஆலோசனை தான் நிலை நிற்கும் சொல்லிட்டாரு. அவர் என்ன பிளான் பண்ணாரோ அந்த பிளான் தான் நிற்கொண்டாரு. என்ன பிளான் அவரது? பூமி முழுவதையும், பூமி முழுவதையும் மனிதர்கள் ஆளுவார்கள். அவங்க என்ன சொல்ல போறாங்க, அவங்க என்ன கண்ட்ரோல் பண்ண போறாங்க, என்ன மேனேஜ் பண்ண போறாங்க, என்ன டாமினேட் பண்ண போறாங்க, அவங்க என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அப்ப பிரார்த்தனைக்கும் கண்ணீருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. பிரார்த்தனைக்கும் கண்ணீருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்தியாவில மற்ற தமிழ்நாட்டில மற்ற இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, கண்ணீருக்கு கடவுள் பதில் தருவார்னு சொல்லி இன்னைக்கு கோயிலெல்லாம் கண்ணீர் விட ஆரம்பிச்சுக்கிறாங்க. கடவுள் கண்ணீரை பற்றி ஆதியாகமத்துல பேசலையே. கண்ணீரெல்லாம் விடுங்கன்னு சொல்ல, கண்ணீருக்கு ரிப்ளை இருக்குன்னு சொன்னா யாரும் வாய் தரக்கூடிய அவசியம் இல்லை. கண்ணீர் விட்டா போதும், கண்ணீருக்கு எல்லாம் ஆன்சர் கிடைச்சிடும். பட் அப்படி சொல்லல. அவர்கள் ஆளக்கடவர்கள், அவர்கள் ஆளக்கடவர்கள். ஆளுகைன்னு என்ன? டாமினேட் பண்றது. வாயினால் என்ன நடக்கணுமோ அதை சொல்றது, வாயினால என்ன ஆகணுமோ அதை நிர்ணயிக்கிறது, வாயினால நாம கட்டளிடுகிறது. ஏனென்றால் தேவன் அப்படிதான் வாயின் வார்த்தையினால் உலகங்களை படைத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன நடக்க வேண்டும் என்று தங்கள் வாயினால் என்ன சொல்ல போறாங்களோ அதை வைத்துதான் கடவுள் நிர்ணயிக்க போகிறார். அதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனைக்கு நம்ம முதல்ல படிச்சோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அப்ப கூப்பிடுன்றாரு. என்னை பார்த்து கண்ணீர் விடுன்னு சொல்லல, கூப்பிடு, என்ன வேணுமா கேள், என்ன நடக்கணுமோ சொல்லு, என்ன ஆகணுமோ நிர்ணயித்துக்கொள். என்ன ஓ நிர்ணயிப்படுது நடக்க போகுது, நீ சொன்னாதான் நடக்க போகுது. நீ கட்டினால் கட்டப்படும், நீ கட்டவிழ்த்தால் கட்டவிழ்க்கப்படும், நீ சொன்னால் நடக்கும், நீ ஆணையிட்டால் நடக்கும். நீ ஆணையிடு, நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். என்னங்க கடவுள் எல்லாம் நம்மள டிபெண்ட் பண்ணிக்கிறார். அவர் செய்யக்கூடாதா? அவரையே என்ன ஆணையிடு, என்ன கட்டளிடு, என்ன சொல்லு, என்ன கூப்பிடு. ஏன் மனுஷனுக்கு எவ்வளவு ப்ரோக்ராம் வச்சிட்டாரு, இவ்வளவு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு? இதுதான் கடவுளுடைய சித்தம். இன்னைக்கு எல்லா கோயில் திருச்ச மக்கள் கடவுள் சித்தம் என்னங்க, கடவுள் சித்தம் என்னங்கன்றாங்கல்லவா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த பூமியெல்லாம் நீங்க ஆள வேண்டும் என்றுதான் கடவுளுடைய சித்தமாக இருக்குது. ஆளுவது என்பது டாமினேட் பண்றது, டொமைன் பண்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடப்பிக்கப்பட வேண்டியதான் ஆளுகை. இரண்டாவது, நமது சாயலாக நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குமாக அவர்கள் சமுத்திரத்து மச்சங்கள் ஆகாயத்து மிருக ஜீவன் பூமி அனைத்தையும் அவர்கள் ஆளக்கடவர்கள். இந்த நமது சாயல் நமது ரூபம் என்று சொல்லும் போது தேவன் ஆவியாக இருக்கிறார், மனுஷனும் ஆவியா இருக்கிறான். இந்த ஆவியாகிய தேவன் ஏன் அவரை மாதிரி நம்மளை படைக்கிறாரு? உலகத்துல அவருடைய கிரியை சிருஷ்டிப்பெல்லாம் கவனிச்சு பாருங்க, எதுவுமே தேவனை போல கிடையாது. தேவனை போல இருக்கிற ஒன்னே ஒன்னு சிருஷ்டி எதுன்னு சொன்னா அது மனிதர்கள் மட்டும்தான் தேவனை போன்ற படைக்கப்பட்ட சிருஷ்டிகளா இருக்கிறார்கள். ஒரு ஆமீன் தான் வருது, அது முன்னால இருக்கிறத சொல்றாரு, மத்தவங்க புரியல நினைக்கிறேன். தேவனை போல ஒரே ஒரு சிருஷ்டி மனிதர்களை தவிர வேற எவரும் கிடையாது. ஏன் மனிதர்களை அப்படி படைத்தாருன்னா கடவுளோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கணும், கடவுளோட ஒரு உறவு வைக்கணும், கடவுளோட ஒரு ஐக்கியம் கொள்ளணும், கடவுளோட நான் பழகணும், கடவுளோட நான் நடக்கணும், கடவுளோட நான் பேசணும், கடவுளோட நான் இருக்கணும், உறவோடு இருக்கணும், ஐக்கியத்தோடு இருக்கணும். அதற்காக தான் தேவன் தம்மை போல மனுஷனை படைத்திருக்கிறார். வேற எந்த மிருகத்தை கூட அப்படி படைக்கல, சக்தி வாய்ந்த மிருகங்களை கூட அவர் அப்படி படைக்கல. சூரியனை அப்படி படைக்கல, சந்திரனை அப்படி படைக்கல, சமுத்திரத்தை அப்படி படைக்கல. மனுஷனை மட்டும்தான் தேவன் தம்மை போல படைத்தார். ஏன் அவர் மாதிரி படைச்சானா அவர் கூட உறவு கொள்ளணும்,
அவர் கூட ஃபெலோஷிப்பா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்போட இருக்கணும், ஐக்கியம் கொள்ளணும், கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், கொள்ளணும்னு சொன்னா அப்ப அவரை மாதிரி ஒரு சிருஷ்டி இங்க தேவைப்படுகிறது. அவரை மாதிரி சிருஷ்டி. மனுஷர்கள் யாருன்னா தேவனை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர்கள். மனிதர்கள் யாருன்னா கடவுள்னா யாருங்கிறத அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர்கள், அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். மனிதர்கள் போதும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்கிற ஒரு சாட்சிக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது. மனிதர்கள், ஏன்னா கடவுள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, கடவுள் எதுவெல்லாம் செய்வாரோ அதையெல்லாம் மனிதர்கள் தேவனுடைய அந்த ஆலோசனைபடி நடப்பிக்கிறார்கள். அந்த மனிதர்கள் நடப்பிக்கிற போது கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும். ஏமேன். பிறகு இந்த தேவன் ஆவியா இருக்கிறான் படிச்சது மாதிரியே மனுஷனை பற்றி படிக்கிறோம். யோவான் 4:24. யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்கே தேவன் ஆவியா இருக்கிறார். எல்லாம் தேவன் ஆவியா இருக்கிறார். எல்லாம் தேவன் ஆவியா இருக்கிறார். அவன் மனிதன் யாரா இருக்கிறான்? மனிதன் யாரா இருக்கிறான்? மனிதனும் ஆவியா இருக்கிறான். தேவன் எப்படி ஆவியோ மனிதனும் அப்படி ஆவியா இருக்கிறான். மனிதன் ஆவியா இருக்கிறான். ஆகவே இந்த ஆவியாகிய தேவனை ஆவியாகிய மனிதன் தேவனோடு கூட உறவு கொள்ள முடிகிறது, தொடர்பு கொள்ள முடிகிறது. கடவுள் இந்த ஆவியினுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அவர் விரும்புகிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு ஹியூமன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தேவனை கான்டாக்ட் பண்ணணும், தேவனோட உறவோடு இருக்கணும், ஐக்கியத்தோடு இருக்கணும் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்பவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவன் மனிதன் ஆவியா இருக்கிறான், தேவனும் ஆவியாக இருக்கிறார். எல்லாம் மனிதன் ஆவியா இருக்கிறான். மனிதன்னா யார்? போன வாரம் நான் சொன்னேன், மனிதன்றவன் இந்த 5 அடி உயரம், இந்த நிறம், இந்த உருவம் கிடையாது மனிதன். நிறைய நேரங்கள்ல மனுஷன்னா அவங்க எப்படி பாக்குறாங்க, உலகம் எப்படி பாக்குதுன்னா அதான் இப்படி இருப்பாருங்க, கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, சாவப்பா இருப்பாரு, உயரமா இருப்பாரு, குட்டியா இருப்பாரு, குண்டா இருப்பாரு, ஒல்லியா இருப்பாங்க. உலகம் மனுஷன் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா இந்த பாடியோடைய நிறத்தையும் உருவத்தையும் வச்சுதான் உலகம் அதை ஐடென்டிஃபை பண்ணுது. ஆனா மனுஷன் அது கிடையாது. இவங்க சொல்ற மாதிரி நிறத்தை வச்சோ உருவத்தை வச்செல்லாம் கடவுள் மனுஷன் சொல்லவே கிடையாது. மனுஷன் யாருன்னா மனுஷன் ஆவியா இருக்கிறான். இந்த ஆவியாகிய மனுஷனுக்கு இந்த சரீரம் ஒரு வீடு மாதிரி கொடுக்கப்படுகிறது. சரீரம் அவனுக்கு ஒரு எல்லாம் வீடு. இந்த சரீரம் என்பது ஆவியாகிய மனுஷன் தங்குவதற்கான ஒரு நிவாச ஸ்தலமே ஒழிய இந்த நிவாச ஸ்தலம் வீடு கிடையாது. இந்த நிவாச ஸ்தலத்துக்குள் இருக்கிற ஆவிதான் உண்மையான மனிதனா இருக்கிறான். ஆவிதான் அந்த உண்மையான மனிதன். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க பலான ஊர்ல, பலான தெருவுல, பல இடத்துல நாங்க இருக்கிறேன்னு சொல்றோம் இல்லவா? நீங்க இருக்கிற ஒரு வீட்டை காட்டுவீங்க. வீடு கிடையாது, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்கள் தான் நீங்களா இருக்கிறீங்க. வீடு நீங்கள் நிவாசம் பண்ணுகிற நிவாச பிளேஸ், நீங்க வசிக்கிற இடம். பட் வீட்டுக்குள்ள இருக்கிறதா முக்கியமா தர கட்டடம் கிடையாது நீங்க. அத மாதிரி இந்த ஸ்பிரிட்ங்கிறது இந்த பாடிக்குள்ள இருக்குது. இந்த பாடிக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் இந்த சரீரம் என்னும் வீட்டை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது. சரீரம் என்னும் வீட்டு என்ன பண்ணுது? உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறது. எப்படி வீடு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வீடு பழசாகி டெமாலிஷ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருது வீடு. சேம் கண்டிஷன் தான் இந்த பாடிங்கிற வீடு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் ஆனா வர வர அந்த பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆயினே இருக்கும். பெயிண்ட்னா இந்த கலர்லாம் போய் எல்லாம் ஃபேட் ஆகி எல்லாம் அங்கங்க ஓட்ட உடைச்சல் எல்லாம் வீடு பழுது அடைஞ்சிற நிலையில இருக்கும். சில வீட்டெல்லாம் இடிச்சாதான் சரி பண்ண முடியும், இல்லாட்டி அதை டிங்கரிங் பண்ணவே முடியாது. அந்த மாதிரிதான் இந்த சரீரம் என்னும் இந்த வீட்டுக்குள்ள மனுஷன் இருக்கிறான்.
இந்த இந்த சரீரம் வர வர பழசாகிட்டே போகலாம். பட் இந்த சரீரம் கிடையாது மனுஷன். இந்த சரீரத்துக்குள் இருக்கிற ஆவிதான் உண்மையான மனிதனா இருக்கிறான். எலாசம் சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆவிதான் உண்மையான மனிதன். அப்ப உள்ள இருக்க ஸ்பிரிட்டுடைய சக்தி, அந்த உள்ள இருக்க ஸ்பிரிட்டோட சக்தியினாலதான் நான் பேசுறேன். உள்ள இருக்க ஸ்பிரிட்டோட சக்தியால தான் பார்க்கிறேன். உள்ள இருக்க ஸ்பிரிட்டோட சக்தியால கேட்கிறேன். உள்ள இருக்கிற ஸ்பிரிட்டோட சக்தியால தான் தொடுகிறேன், நடக்கிறேன், ஏதோ சில வேலைகளை செய்யறேன். அப்போ உள்ள ஒரு ஸ்பிரிட் இல்லைன்னா இந்த பாடியால ஒரு வேலையும் செய்யவே முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஒண்ணும் முடியாது. ஏன்னா ஸ்பிரிட் ஒண்ணு இருந்தாதான் இந்த வீட்டுக்கே வேல்யூ. ஸ்பிரிட் இல்லாவிட்டால் இந்த வீட்டுக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ எது முக்கியம்? ஸ்பிரிட் முக்கியமா இல்லது வெளியில இருக்கிற வீடு முக்கியமா? ஸ்பிரிட் தாங்க முக்கியம். ஏன்னா அதுதான் எல்லாத்தையும் ஏங்க வைக்கிறது, அதுதான் உங்களை பார்க்க வைக்கிறது, பேச வைக்கிறது, நடக்க வைக்கிறது, ஓட வைக்கிறது, வேலை செய்ய வைக்கிறது. உள்ள ஸ்பிரிட் வச்சுதான் உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகுது ஒழிய உங்க பாடியை டிபெண்ட் பண்ணி ஸ்பிரிட் இல்ல. பட் ஸ்பிரிட்டை டிபெண்ட் பண்ணி தான் பாடி இயங்கி கொண்டிருக்கிறது. ஹலோ, அப்போ இந்த கேர் நான் எதுக்கு கொடுக்கணும்? எதை நான் கவனிக்கணும்? எதை நான் ஆழமா கவனிக்கணும், யோசிக்கணும்னு சொன்னா, இந்த ஆவியாகிய மனுஷன், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் கடவுளோடு கூட உறவில் நிலை கொண்டிருக்க வேண்டும். அந்த ஸ்பிரிட் எப்பவுமே அனலா இருக்கணும். ஆவியை அவித்து போடாதிருங்கள், அது ஃபயரா இருக்கணும். அப்ப ஸ்பிரிட்டை தான் நம்ம கேர் எடுக்கணும் ஒழிய உலகம் முழுவதும் மனிதனுடைய அந்த ஆலோசனை ஸ்பிரிட் மேல கிடையாது. கண்ணு கரெக்டா இருக்குதா, நேரம் கரெக்டா இருக்குதா, மசில்ஸ் கரெக்டா இருக்குதா, ஹைட்டா இருக்கிறோமா, கலரா இருக்கிறோமா, கலரை கூட்டணுமா, குறைக்கணுமா, எப்படி இந்த பாடிக்கு தான் அவங்க முழு கேரை எடுக்கிறாங்களே ஒழிய பட் எதை அவங்க கேர் பண்றது கிடையாது. ஆவியை அவங்க கேர் பண்றது கிடையாது. எல்லாம் ஆவிதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆவியை நாம் ரொம்ப கேர் எடுப்பது நல்லது. இந்த ஆவியை நாம் கவனிப்பது நல்லது. இந்த கேட்கிற இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்கு அது சொந்தமாகிறது. ஆவி அதை பெற்றுக்கொள்ளுகிறது. ஏமேன். உங்கள் ஆவி இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போது ஏன் தெரியுமா? உங்க ஸ்பிரிட் ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கான வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்கள் ஆவி அகமகிழ்கிறது, உங்கள் ஆவி சந்தோஷப்படுகிறது. பாருங்க, இந்த வலைதளங்கள்லாம் உபயோகப்படுத்தின போது பாருங்க, இந்த யூடியூப், இந்த டிஜிட்டல்லாம் போனீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த பாடிக்கு தான் கேர் எடுக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் சொல்றாங்க. இதை அரைச்சு கூடி, அதை கரைச்சு கூடி, இதை காய்ச்சி கூடி, இதேதான் கண்ணுக்கு நல்லது, காதுக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, எல்லாம் இதே தான் சொல்றாங்க. ஒருத்தம் கூட இந்த வார்த்தை கேளுங்க, இந்த வார்த்தை உங்க ஸ்பிரிட்டுக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த யூடியூப்ல யாரும் நமக்கு செஞ்சு காட்டுறது போதிக்கிறதே கிடையாது. எல்லாம் பிசிக்கலுக்கு தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க, டீச் பண்றாங்க. பட் ஸ்பிரிட்டை எல்லாருமே மறந்துட்டாங்க. பட் ஸ்பிரிட்டை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ மறக்கிறோமோ, ஸ்பிரிட்டை நம்ம எவ்வளோக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணாம விட்டுறோமோ, ஸ்பிரிட் வீக்காக நம்முடைய பாடியும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஏமே, நம்முடைய பாடி வீக் ஆகுது மட்டுமல்ல, லைஃப் டைம் ரொம்ப வீக் ஆகிடும். நம்முடைய எதிர்காலம் வீக் ஆகிடும். நம்முடைய பொருளாதாரம் வீக் ஆகிடும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றி இல்லாம போய்விடும். உங்கள் ஆவி எவ்வளவு ஃபயரா இருக்கோ உங்களுடைய லைஃப் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். ஐ மீன், அப்படின்னா ஆவி ரொம்ப முக்கியமா இருக்குது. சரி, இந்த ஸ்பிரிட்டை பற்றி படுத்தோம். ஏன்னா நான் பிரார்த்தனை பண்ணும்போது எங்கேருந்து பண்ண போறேன்? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். பிரேயர் என்பது என்ன? வர்ஷிப் பண்றேன், ஆராதிக்கிறேன். என்னுடைய பிரேயரை நான் இங்கிருந்து எடுக்கிறேன், இங்கிருந்து நான் சொல்றேன். எல்லாம் இங்கிருந்து என்ன ஹார்ட்ல இருந்து, உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்துல என்ன இருக்குது, உள்ளத்துல தேவனுடைய வார்த்தை, உள்ளத்துல தேவனுடைய சித்தம், உள்ளத்துல தேவனுடைய விருப்பம், உள்ளத்துல தேவனுடைய கட்டளைகள். உள்ளம் மருந்து இருக்குது சில காரியத்தெல்லாம். அந்த உள்ளம் எதையெல்லாம் அருந்திருக்கிறதோ அருந்திருக்கிறவைகள்லாம் எடுத்து நீங்க தேவனிடத்து பேச ஆரம்பிக்கிறீங்க. உங்க உள்ளத்திலிருந்து கடல் வார்த்தை பேசுறீங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த ஸ்பிரிட்டிலிருந்து வர ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் எல்லாம் அவர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறார், அவரை கேட்க ஆரம்பிக்கிறார்.
உபாகமம் எழுதின புஸ்தகம் 4:24 நாம் திருப்பிக் கொள்வோம். உபாகம் 4:24. உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. எடுத்துறீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி. அவர் எரிச்சலுள்ள தேவன். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சொரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால். என்ன சொல்ல வராங்க இங்க 4:24? கடவுள் யார்? பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரா? எல்லாம் பட்சிக்கிற அக்னி. அவர் ரொம்ப ஃபயரான காடு. ஏன் அந்த இவ்வளவு பட்சிக்கிற எரிச்சலுள்ள தேவன்? அடுத்தது அவரை பற்றி இங்க சொல்லப்பட்டுள்ளது. வெறும் நிறைய நேரங்கள்ல அவரை இந்த ஆஸ்பெக்ட்ல மட்டும் சில மதங்களை போதிக்கிற இடங்களை இதை மட்டும் போதிக்கிறாங்க. அவர் பட்சிக்கிற அக்னின்றதை மட்டும் காமிச்சிடறாங்க. எப்பவுமே ஒரு நாணயத்துக்கு டபுள் சைடு பார்க்கணும் அல்லவா? டபுள் சைடும் அது சில காரியங்கள் பொறிக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு சைடு மட்டும் நான் பாத்திரக்கூடாது. அப்போ ஒரு சைடு தேவன் இவ்வளவு ஃபயரா இருக்கிறாரு, மற்ற இன்னொரு சைடு கவனிக்க போறோம். 32:6 அதே உபாகமம் எழுதின புஸ்தகம் 32:6. உபாகம் 32:6 திருப்பிங்களா? விவேகம் இல்லாத மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆண்டு கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தும் அவர் அல்லவா? இது ஆங்கிலத்தில் 32:6 வருது, பட் தமிழ்ல 32:7 படிக்கணும். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கீழ், அவர் உனக்கு சொல்லுவார்கள். இங்க என்ன சொல்ல வராங்க? உன் தகப்பனை கேள், பூர்வ நாட்டில் நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பரை கேள், அவள் உனக்கு சொல்லுவார்கள். As a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. இங்க என்ன சொல்ல வராரு? உன் தகப்பனை கேள். எல்லாம் உன் தகப்பனை கேள், எல்லாம் உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அதாவது இவங்க எப்படி சொல்ல வராங்க? ஒரு சில காரியத்தை உங்க அப்பா கிட்ட கேளுங்க. உங்க அப்பா கிட்ட கேட்டா உங்க அப்பா உனக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஹலோ, சொல்லுவாங்க அல்லவா? என்ன சொல்ல வராங்க? அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு பூர்வ காலங்களை எண்ணி பாருங்க. கடவுள் எப்படிப்பட்டவர், யாரு, என்ன பண்ணிருக்கிறாரு, எப்படி இஸ்ரவேல் மக்களை வெளியே கொண்டு வந்தாரு, எப்படி நடத்தினாரு, எப்படி வனாந்தரத்துல கைட் பண்ணாரு, சிவந்த சமுத்திரத்தை எப்படி கைட் பண்ணாரு, எப்படி நடத்தினாரு, இதெல்லாம் உங்க ஃபோர்பாதர்ஸ் தெரியும், உங்களுடைய முற்பிதாக்களுக்கு தெரியும். நீங்க கடவுளை பற்றி அறியணும்னா உங்க அப்பா கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவாரு, சரித்திரம் எல்லாம் சொல்லுவாரு. மோசே யாரு, ஆபிரகாம் யாரு, எங்க போனாங்க, எப்படி வந்தாங்க, அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஆஸ்பெக்ட் எதுக்காக இப்படி இங்க கொண்டு வராங்கன்னா, நமக்கு அறியாத காரியத்தெல்லாம் எப்படி நம்முடைய அப்பாங்களுக்கு அறிந்து நமக்கு அறிவிக்கிறாங்களோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் இந்த உலகத்திலே உங்களுக்கு அறியாத பல காரியங்களை தேவனுங்கிற அப்பா இடத்துல எங்களுக்கு கேளுங்கள், அவர் உங்களுக்கு விளங்கலைன்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த உலகத்துல நீங்க உங்களுக்கு தெரியாததெல்லாம் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எப்படி அறிவிக்கிறாங்களோ
எங்க அம்மாவை யூஸ் பண்ணல, அப்பாவை தான் யூஸ் பண்றாங்க. அப்படியே உங்களுக்கு அறியாத காரியங்களை உங்கள் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். அவர் உங்களுடைய கிரியேட்டர் மட்டுமல்ல, அவர் உங்களுடைய ஃபாதராகவும் இருக்கிறார். ஆகவே 103 சங்கீதம் 13 சங்கீதம் 103:13. சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எல்லாம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சோ இங்க ஃபாதர்ங்கிற அந்த ரோல் கொண்டு வராங்க. இந்த ஜபத்துக்கும் தகப்பனுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு பார்க்க போறோம். நம்ம படிக்கிறது பிரார்த்தனைங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம படித்துக் கொண்டு வருகிறோம். ஆனா இப்போ எங்க என்னென்ன வருதுன்னா 2-3 வசனம் தகப்பன்ற வார்த்தை வருது. பூர்வ காலங்களை நினைச்சு பாருண்டாரு. பழைய காரியங்களை உங்க அப்பாட்டு கேளு, மோசையோட வரலாறை கேளு, இஸ்ரேல் மக்களோட வரலாறை கேளு. இஸ்ரேல் மக்களை கடவுள் எப்படி கைட் பண்ணாரு உங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன் உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவுக்கு அப்பா சொல்லி கொடுத்திருப்பாரு. அவருக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்படி அந்த வரலாறு இந்த வாய் வழியாக தகப்பன் டு சில்ட்ரன்ஸ், இப்படி பிள்ளைகளோட தகப்பனிடத்து பிள்ளைகளுக்கு இந்த வரலாறு எப்படி ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருதோ, உங்க அப்பா ரொம்ப கரிசனையா போதிப்பாரு. உங்க அப்பா உங்களுக்கு அதை ரொம்ப விவரமா சொல்லி கொடுப்பாரு. அவரு ஏன் அப்பா விவரமா சொல்லி கொடுப்பாருன்னா, கடவுளுடைய ஆணை ஒண்ணு இருக்குது. இந்த நடந்த விஷயத்தெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு நீ கருத்தா என்ன செய்யணும், நீ அதை போதிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஃபாதர்ஸ் பிள்ளைகளுக்கு இதை ரொம்ப கருத்தா போதிக்கணும்ன்றது கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய சித்தம். அப்போ இந்த ஃபாதருடைய கேரக்டருக்கு நம்ம வரும்போது, ஒரு பிள்ளை கேட்டா ஒரு அப்பா கரெக்டா சொல்லணும்ன்றது கடவுளுடைய எண்ணம். சரி, அதே வேளையில வாழ்க்கையில நமக்கு வேண்டிய சில காரியங்களை, நம் அப்பா அம்மா கூட தெரியாத காரியங்களை நாம் பரலோகத்தின் பிதாவினிடத்தில் கேட்டால், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மா நமக்கு அறிவிக்கிறதை விட ரொம்ப அற்புதமா அவர் அறிவிப்பார், அற்புதமா அவர் சொல்லிக் கொடுப்பார், அற்புதமா அவர் நமக்கு போதிப்பார். அங்க சொல்றாங்க ஃபாதர்ங்கிற கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அது ஃபாதர்ங்கிற கேரக்டர், அந்த ரோலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல். இந்த ஃபாதர்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம் நம்முடைய நாடுல. ஆனா பெருசா இந்த ஃபாதர்ஸ் டே பற்றி, ஃபாதர்ஸை பற்றி பெருசா படங்களும் வர்றது கிடையாது, நிறைய சொற்பொழிவுகளும் மாற்றுவதும் கிடையாது. ஃபாதர்ஸ்ன்றது அது ஒரு யூஸ்லெஸ் ரோல் மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. ஆனா சென்டிமெண்ட் எல்லாம் மதர்ஸுக்கு தான். மதர் சென்டிமெண்ட் ரொம்ப மதர் சென்டிமெண்ட் ரொம்ப இருக்குது. எல்லா திரைப்படங்கள்ல எல்லா இடங்கள்ல போனீங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த தமிழ் என்ன சொல்றது, மதர் சென்டிமெண்ட்னா தாய் சென்டிமெண்ட், தாய் எடுத்து கொடுத்தாங்க அவருக்கு தாய் சென்டிமெண்ட் சொல்றாங்கல்ல. எல்லா தமிழ் படங்கள்ல தெலுங்கு படங்கள்லாம் போனீங்கன்னா மக்கள் அழ வைக்கிறதுக்கு வேற ஒண்ணு வேணா, ஒரு தாய் சென்டிமெண்ட்டை காமிச்ச போது மக்கள் என்ன ஆயிடுவாங்க, அழுதுருவாங்க. இந்த தாய்க்குன்னு ஒரு பெரிய ரோலை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. திரைப்படங்கள்ல, சமுதாயத்துல, வீடுகளில, எல்லா இடத்துல தாய் 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 தாய்ன்னு சொல்லி கடைசி யார மறைக்க வச்சிட்டானா, தகப்பனையே ஒண்ணுமில்லாம ஆக்கி வச்சிட்டாங்க. ஃபாதர்லாம் ஒண்ணும் கிடையாது, ஃபாதர்னா யாரு அப்படின்னு மாதிரி கிடையாது. ஃபாதர்னா யாருன்றதை இங்க படிக்கணும். தேவன் ஃபாதரா இருக்கிறார். கடவுள் யாரா இருக்கிறார்? ஏன் அம்மாவா இல்ல, அவர் தகப்பனா இருக்கிறார். தகப்பன்ற ரோலோட அவர் பேசாது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்குவது போல பிதாவாகிய தேவன் அவர் நம்மை சுமக்கிறாரா? தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குது போல அவர் நமக்கு இறங்குகிறார். அப்போ தேவனை மதரோட ஒப்பிடல, தேவனை யாரோட ஒப்பிடுறாங்க? ஃபாதரோட, அப்பாவோட ஒப்பிடுறாங்க. ஏன் அப்பாவோட ஒப்பிடுறாங்கன்னா, அப்பாங்கிற ரோல் ரொம்ப பிக்கெஸ்ட் ரோல். நம்முடைய சமுதாயம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்கன்னா, மதர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. மதர்ஸோடைய ரோலை ரொம்ப பெருசாகிட்டாங்க, மதர் சென்டிமெண்ட் பெருசாகிட்டாங்க. பட் ஃபாதர்ன்றவர் மதரை விட பெரியவர், மதரை தாண்டி பெரியவர். எதனால ஃபாதர் ரொம்ப பிக்கெஸ்ட் ரோல் உடையவரா இருக்கிறார்னா,
ஃபாதர்ங்கிறவர் எல்லாவற்றுக்கும் சோர்ஸா இருக்கிறார். ஃபாதர்னா யாருன்னா ஆதாரம். எல்லாம் ஃபாதர் யார்? எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆதாரம். ஆதாரம்னா சோர்ஸ். அங்கிருந்து தான் வரணும், அங்கிருந்து தான் வரணும் எல்லாமே. எல்லா அறிவு, எல்லா ஞானம், எல்லா பணம், எல்லா வகையான ஆற்றல், வல்லமை எல்லாம் ஃபாதர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு, ஃபாதர் தான் கொடுக்கிறாரு, ஃபாதர் தான் எல்லாவற்றையும் அவரு டிவைட் பண்றாரு. இந்த ஃபாதர்ங்கிறவர் நிறைய நம்ம நாடுல என்ன சொல்றாங்க, அப்பா வாயிட்டேன்னா எல்லாரும் ஸ்வீட் கொடுத்துறாங்க. நான் ஒரு லட்டோ இல்ல ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுக்குறாங்க, அப்பா வாயிட்ட அப்பா வாயிட்ட. அப்பாங்கிறது இவங்க கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பொசிஷன் வந்துட்டேன், நானு ஒரு பதவிக்கு வந்துட்டேன், அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு வந்துட்டேன், அப்பாங்கிற பதவிக்கு வந்துட்டேன், இது ஏதோ பதவி எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பாங்கிறது பதவியே கிடையாது, அப்பாங்கிறது ஒரு பொசிஷன் கிடையாது, அப்பாங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் ரோல் இருக்குது. அது என்ன ரோல்னா பதவி இல்ல, ப்ரமோஷன் அல்ல, இனிமே அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒரு பெரிய பொறுப்புணர்ச்சி, எல்லாம் பெரிய பொறுப்பு, எல்லாம் பெரிய பொறுப்பு. இந்த அப்பா இல்லைன்னா மதர ஆக முடியாது. அப்பாவாதான் ஒரு பெண் மதர் ஆகிறாங்க. அப்போ இந்த அப்பா தான் சோர்ஸ். ஒரு பெண்ணை மதராக்கிறதுக்கு சோர்ஸ் அப்பாதான். அந்த குடும்பத்தை வழிநடத்துவதும் அப்பாதான். அந்த குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனைகளை வழங்குவதும் அப்பாதான். அந்த பிள்ளைகளுக்கு போதிப்பது, படிக்க வைப்பது, பணத்தை செலவு பண்றது எல்லாவற்றுக்கும் சோர்ஸ் ஃபாதர். ஆமென். ஆனா தமிழ் படங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மதர் 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 சென்டிமெண்ட் போயிட்டாங்க. தாய் தாய் தாயின்னு. தாயை விட பெரிய கேரக்டர் ஃபாதர். ஏன்னா இந்த பெண்ணை தாயாக்குறதே ஃபாதர் தான். ஹலோ, இந்த பெண்ணை தாயாக்குறதே ஃபாதர் தான். இந்த ஃபாதர் மட்டும் அந்த சோர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க தாய் ஆகியிருக்க முடியாது, அவங்க பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கவே முடியாது. அப்போ ஒரு பெண்ணை ஃபாதர் ஆக்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை தாயாக்குறாரு, அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தானத்தை உருவாக்குறாரு, அந்த குடும்பத்தை போஷிக்கிறாரு, பராமரிக்கிறாரு, அந்த குடும்பத்துக்காக இரவும் பகலும் உழைக்கிறாரு, அந்த குடும்பத்தினுடைய எல்லா நிலைமையில முன்னால் நிற்கிறார். ஒரு பெரிய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இந்த ஃபாதர் மூலமாய் அந்த குடும்பத்துக்கே இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஆமென். அப்போ மதர் ரோலை விட ஃபாதர் ரோல் ரொம்ப பிக்கெஸ்ட் ரோல். ஃபாதர்ங்கிறவர் யாருன்னா எல்லாம் ஆலோசனை கொடுக்கிறவர், எல்லாவற்றுக்கும் ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம், எல்லாவற்றுக்கும் ஆதாரம். நம்முடைய நாட்டுல கங்கை நதி இருக்குது, யமுனா நதி இருக்குது, இன்னும் கிருஷ்ணா நதி இருக்குது, நிறைய ரிவர்ஸ் இருக்குது. கங்கை, யமுனா, கிருஷ்ணா, கோதாவரி எல்லா ரிவர்ஸ் இருக்குது. நீங்க நினைக்கிறீங்களா இந்த ரிவர் தான் நம்முடைய சோர்ஸ் சொல்லி? நோ, இந்த ரிவர்ஸ் கிடையாது உங்க ஆதாரம். இந்த ரிவர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு மலையிலிருந்து ஊற்றாக உருவெடுத்து அது நதிகளாக பாய்ந்து வருகிறது. ஆகவே இன்னைக்கு எல்லாம் எதை செலிப்ரேட் பண்றாங்கன்னா இந்த ரிவரை செலிப்ரேட் பண்றாங்க. பட் செலிப்ரேட் பண்ண வேண்டியது சோர்ஸ் தான். ஹலோ, எங்க தான் போனோம்? மலை மேலதான் இருக்குது அந்த சோர்ஸ் எல்லாம். அது கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்குது. அது இல்லைன்னா இங்க நதி கிடையாது. அது இல்லைன்னா இங்க கிருஷ்ணாவும் கிடையாது, கோதாவரி கிடையாது, காமாட்சி கிடையாது. இருக்கிறீங்களா காமாட்சி, மீனாட்சி, காமாட்சி இதெல்லாம் கிடையாது. அவன் தப்பா நினைக்க மாட்டாங்க நம்மள. சரி, அப்போ எல்லாமே இந்த ரிவர்ஸ், இந்த நதிகள்ல தான் இன்னைக்கு எல்லாம் மாலை போட்டு வர்ஷிப் பண்றாங்க. பட் நதிகளை உருவாக்குகிறது ஆதாரமா இருக்கிற எங்கேயோ ஒரு ஊற்று, எல்லாம் ஊற்று. அந்த ஊற்று தாங்க செலிப்ரேட் பண்ணோம். அந்த ஃபாதர் தான் செலிப்ரேட் பண்ணோம், அந்த தேவன் தான் செலிப்ரேட் பண்ணோம், அந்த கடவுளை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் தேவனா இருக்கிறார். ஆமென். ஆகவே இங்க என்ன சொல்லப்பட்டுள்ளது? ஃபாதர் அங்க 103:13 மறுபடியும் திருப்பிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு, தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்களுக்கு. இந்த பயந்தவர்களுக்குன்ற வார்த்தையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பயம், பயம். பயம்ன்றது ஒரு பிள்ளை அப்பா பார்த்து பயந்தாங்கன்னா அவர் அப்பாவா இருக்க முடியாது முதல்ல. ஆனா ஒரு பிள்ளை
ஒரு அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குதுன்னு சொன்னா அவர் அப்பாவா இருக்க முடியும். இந்த பயம் என்ற வார்த்தை தமிழ்ல இப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க, பட் அப்படி மொழிபெயர்த்திருக்க கூடாது. அவங்க இந்த பயம்ன்றது ரெவரன் அப்படின்னு தான் வந்துருது. ஒரு சில மூல பாஷையில ரெவரன் இப்ப போடுறாங்க அல்லவா, ரெவரண்ட் சோவன் சோ. ரெவரண்ட்ன்றது பயபக்திக்குரியவர், ரெவரண்ட்ங்கிறது பயபக்திக்குரியவர். பயமும் பக்தியும் கலந்ததுதான் ரெவரண்ட். ரெவரண்ட் சோவன் சோ பெயர் போடுறாங்க. இந்த ரெவரண்ட் இவர் ஜோசப், ரெவரண்ட் ஆமோஸ் அப்படி போடுறாங்க அல்லவா. இந்த ரெவரண்ட்ங்கிறது என்னன்னா பயபக்திக்குரியவர், எல்லாம் பயபக்திக்குரியவர். இங்க கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அப்படின்னும் போது இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப கடவுள் தான் பயப்படணும், கடவுள்னா நம்ம அவருக்குள்ள ஒரு பயம் வச்சுக்கணும் எப்பவுமே. ஒரு மிருகத்தை பார்த்து பயப்படுறது வேற, கடவுளுக்கு பயப்படுற பயம் வேற. இந்த பயம்ன்றது அந்த மாதிரி பயத்தோட நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. பயம்ங்கிறதுனா மரியாதை, எல்லாம் மரியாதை, எல்லாம் மரியாதை, ரெஸ்பெக்ட். மரியாதை ரெஸ்பெக்ட்னா என்ன என்ன மரியாதை? எப்படி ஒரு ஆளுக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும்னா எப்படி கொடுப்பீங்க? நீங்க ஒரு ஆளுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க? சும்மா நீங்க நம்ம பாஸ்க்கு குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், இல்ல வணக்கையா, தோத்திரமை, இது கிடையாது ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்ன்றது என்ன? ரெஸ்பெக்ட்ன்றது என்ன? அவர் சொல்ற வார்த்தைகளை நான் அப்படியே நம்புறது, அவர் சொன்ன வார்த்தை ஏற்றுக்கொள்வது, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யறது, என்ன செய்ய வேணான்றாரோ அதை செய்யாமல் இருப்பது. ஏன் அதை செஞ்சீங்கன்னா, இல்ல அவர் சொன்னார் நான் அதை செய்யறேன். ஏன் அதை நீங்க செய்யல, அவர் செய்ய வேணான்னா நான் இதை செய்யல. ஏன் நீங்க செய்யாம இருக்கிறீங்க? இல்ல அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை, அவர் மேல வச்சிருக்கிற அந்த மரியாதை, கௌரவம், இதுக்கு பேர் தான் பயம். இதுக்கு பேர் தான் பயம். பயம்ன்றது சும்மா கூனி குடிக்க போறது இல்ல, பயங்கர நடுங்கிறது கிடையாது. பயங்கிறது வணக்கம் கிழக்கம் கிடையாது. பயம்ன்ற சொல்லப்பட்ட வார்த்தைகளை மனச வைக்கிறது, சொன்ன வார்த்தை மறக்காமல் இருப்பது, சொன்ன வார்த்தைகள் நினைக்கிறது, சொன்ன வார்த்தையின்படி வாழ்வது, சொன்ன வார்த்தையின்படி செயல்படுவது, சொன்ன வார்த்தையை மைண்ட் ஹார்ட்ல ஃபீல் பண்ணிடுறது. அதான் ரெஸ்பெக்ட், அதான் பயம். ஏமீன்? எதுவுமே கவனிக்கிறீங்க? 13 தானே படிச்சோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு, எல்லாம் தமக்கு பயந்தவர்களுக்கு, தமக்கு பயந்தவர்களுக்குன்றத இப்படிதான் மொழிபெயர்க்கணும். தமக்கு தம்மை கனம் பண்ணுகிறவர்களுக்கு, தம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, தம்முடைய வார்த்தையின்படியே வாழுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். தம்முடைய வார்த்தையின்படியே வாழ்ற, இதுதான் மரியாதை. பயம்னா இதுதான். இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போ மனிதன் இப்படிதான் படைத்தார். Man was created out of these essence of God. Always dependent on God has a source. ஒரு பகுதி வாசிப்போம். யோவான் 4:16 திருப்பிக் கொள்ளும் மறுபடியும். யோவான் 4:16 திருப்பிக் கொள்வோம். ஜான் 16 பதிலா 14 படிப்போம். தமிழ்ல 14 வருது. 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாய் இருக்கும். இதான் சோர்ஸ். சோர்ஸ்ன்றது என்ன? ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும், நித்திய நீரூற்றா இருக்கும், அது குறைவில்லாமல் இருப்பது. ஆதியாகமம் 1:26 வரைக்கும் நம்ம மறுபடியும் வாசிப்பு திருப்பிக் கொள்ளும். ஆதியாகமம் 1:26 முதல் 28 வரைக்கும். நான் கொடுக்கும் தண்ணீர் எப்படி இருக்கும்? நித்திய நீரூற்றாய் இருக்கும். எல்லாம் நித்திய நீரூற்றாய் இருக்கும். அப்போ கடவுளோட வார்த்தை ஜீவ ஊற்றா இருக்குது, கர்த்தரோட வார்த்தை ஜீவ தண்ணீரா இருக்குது. எத்தனை பேர் கர்த்தரோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல அது ஜீவ ஊற்றை அது ஏற்படுத்துகிறது, அது உற்பத்தி ஆக ஆரம்பிக்குது. அப்போ கடவுள் வேர்டு எனக்குள்ள ஒரு
சோர்ஸாக மாறி அது ஊற்றாக உருவெடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த உருவெடுப்பது எடுக்கிறதுனால ஒரு எபிலிட்டி, ஒரு சக்தி, ஒரு வல்லமை எனக்குள்ள புறப்பட ஆரம்பிக்குது அல்லவா. 1:26-27 படிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படி மனுஷன் உண்டாக்குமாக அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி முழுவதும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள். 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாத்தீங்களா, இந்த உலகத்துல யாரு ஆள போறாங்கன்றத கடவுள் நிர்ணயம் பண்ணிட்டாரு. நிர்ணயம் பண்ணின பிறகுதான் மனுஷனை படைக்கிறார். மனுஷன் தான் பூமியில ஆள போறான். பூமியில அவன் தான் இனிமே எல்லாவற்றையும் நடப்பிக்க போறான், கண்ட்ரோல் பண்ண போறான். ஆணையும் பெண்ணையும் படைத்தார். ஆனா ஆணையும் பெண்ணையும் படைத்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல நாம கவனிக்கும் போது ஃபர்ஸ்ட் யார படைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை தான் ஆணை படைத்தார். மேன். The man. மேனுக்கு அப்புறமா தான் விமன். ஃபர்ஸ்ட் விமன் இல்ல, ஃபர்ஸ்ட் மேன். மேன்ல இருந்து வந்தவங்க தான் விமன். மேன் விமன்ன்றதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா இப்படி எழுதுறாங்க ஆங்கிலத்துல. மேன், MAN, மேன் போட்டு பக்கத்துல WOMEN, விமன். இந்த மேனுக்கு விமனுக்கு என்ன சொல்றாங்க? விமன்றவங்க வேற யாரும் கிடையாது, விமன்ற கூட மேன் தான், விமன்றம் கூட மேன் தான். ஆனா அந்த விமன்றவங்க யாரு? அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னா ஹூம். அத அப்படியே படிக்கும், ஹூம். அதாவது ஹூம்னா அந்த ஹூம்ன்றது கர்ப்பப்பை, WOMன்றது ஹூம். அந்த ஹூமை பெற்றவங்க மென், அவங்க விமன் அப்படின்றோம். அப்ப அந்த கர்ப்பப்பைன்றது உள்ள இருக்குது, அந்த ஹூம் இருக்குது. அந்த ஹூமுக்குள்ள ஒரு குழந்தை உருவாக ஆரம்பிக்குது. அப்போ பெண்ணு ஆன்றவங்க நம்ம பிசிக்கலா வேறுபடுத்த முடியாது. பட் கடவுளுடைய கிரியேஷன்ல மேனை கிரியேட் பண்ணாரு, அந்த மேன்ல இருந்து விமனை கிரியேட் பண்ணாரு. மேன்ல இருந்து விமனை கிரியேட் பண்ணாரு. அப்படின்னா இந்த மேனால எதுவெல்லாம் செய்ய முடியுமோ, எல்லா ஆற்றல் சக்தி எதெல்லாம் மேனுக்கு இருக்குதோ அதே சேம் ஆற்றலும் சக்தியும் யாருக்குள்ளேயும் இருக்குது. ஹலோ, விமனுக்குள்ளே இருக்குதுங்க, ஹோம்குள்ளே இருக்குது, விமனுக்குள்ளே இருக்குது. ஏன்னா விமன் மேன்றதை எப்படி ஆங்கிலத்தை படிக்கணுமோ நீங்க விமன்றதையும் நீங்க மென்ல தான் போய் முடியுது. அது கூட மேன் பிளஸ் விமன். விமன்றது WOM மட்டும் படிக்கணும். ஹோம் வருது. ஹோம்னா வேற ஒண்ணும் இல்ல, ஆணும் பெண்ணும் டிஃபரன்ஸ் வரணும் இல்ல. இவங்களுக்கு கர்ப்பப்பை இருக்குது, அவங்களுக்கு கர்ப்பப்பை இல்லை. அதுதான் ஆணையும் பெண்ணையும் பிரிக்கிறார். இதுல இருந்துதான் பெண் வராங்கன்னு சொல்றது மட்டுமல்ல, இவங்க தான் உலகத்தை ஆள போறாங்க. இவங்க தான் உலகத்தை ஆள போறாங்க, உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போறாங்க, உலகத்தை அவங்க நிர்ணயிக்க போறாங்க. எப்படி இருக்கணும்ன்றது இவங்க டிசைட் பண்ண போறாங்க. God said, let us make man in our image, in our likeness, let them rule, have dominion. இந்த மனிதர்கள் எல்லாம் அவர்கள் let them rule. ஆங்கிலத்தில் let them, அது அவங்க என்ன சொல்றாங்க, let us போல let them போறாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆலோம் சொல்ல அவர்கள் தான் ஆலோ கடவர்கள் சொல்றாங்க. ஆதியாகமம் 1:21 மட்டுமல்ல, amazingly man was created not only to have a relationship with God but also to share God's authority. கடவுளோடு உறவு கொள்வதற்காக மட்டும் கடவுள் மனுஷனை படைக்கவில்லை, மாறாக கடவுளுடைய வல்லமைகளையும் இவங்க உபயோகப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். பட் ஆல்சோ டு ஷேர் காட்ஸ் அத்தாரிட்டி. கடவுள் வல்லமையும் நீங்க ஷேர் பண்ணணும். கடவுள் உங்களுக்கு கொடுத்த வல்லமை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த அதிகாரம், உங்களுக்கு கொடுத்த ஆற்றல், உங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளை, அதை நீங்கள் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டுமா? அவர்கள் ஆளக்கடவர்கள், எல்லாம் அவர்கள் ஆளக்கடவர்கள். பூமி அனைத்தையும் அவங்க ஆளக்கடவர்கள். ஆண் பெண், ஆணையும் பெண்ணையும் தேவன் படைத்தார். ஆண் வேற பெண்ணு வேற அப்படின்றது உலகம் சமுதாயம் பிரிச்சு வைக்கிறது
கிடையாதுங்க, ஆண்ல இருந்தா பெண் வராங்க. நம்ம தமிழ்நாடு எப்படி சொல்றாங்க, பெண்ணுல இருந்தா எல்லாம் வராங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, பைபிள் வந்து ஆண்ல இருந்தா பெண் வராங்க. அப்ப ஆண்ல இருந்து பெண் வராங்கன்னா அப்ப ஆணுக்கு என்னெல்லாம் எனர்ஜி இருக்குதோ, என்னெல்லாம் செயல்படுத்தப்பட முடியுமோ எல்லாம் இந்த ஆணுல இருந்து வந்த பெண்ணாலையும் செய்ய முடியும். இவங்க தனி வேற்று கிரக வாசிகள் கிடையாதுங்க, இவங்களும் வந்தவங்க தான். ஆகவே இவங்க ஆண் பெண் மனிதர்கள், இந்த உலகத்தில் இவர்கள் கடவுளோடு கூட உறவு கொள்வது மட்டுமல்ல, கடவுளோடு கூட கடவுளுடைய அதிகாரத்தை ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கிறாங்க. You made him rule over the works of your hands. You put everything under his feet. நீங்க உலகம் முழுவதும் ஆளுவது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் உங்கள் பாதங்களுக்கு கீழே அவர் சமர்ப்பித்து விட்டார். சங்கீதம் 8:6 நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 8:6, உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீர். பாத்தீங்களா என்ன நடக்குது பாருங்க. உம்முடைய கரத்தின் கிரிகள் மீது நீர் அவனுக்கு உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. இதுதான் அங்க என்ன ப்ராப்ளம்னா, இந்த மதங்கள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? மதங்கள் அவனுக்கு பாரியா இங்க ஆண்கள் தான் முக்கியம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரைட்ஸ் அண்ட் பவர் அண்ட் அத்தாரிட்டி யார் எடுத்துக்கிறாங்க? ஆண்கள் எடுத்துக்கிட்டு சில கோயில் எல்லாம் போனாச்சுன்னா பெண்கள்லாம் பேசவே கூடாதுன்னு ஆக்கி வச்சுட்டாங்க. பெண்கள்லாம் பேசக்கூடாது, அவங்க எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஆக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம ஏற்கனவே படிச்சோம், ஆதியாகமம் 1:24 படிச்சோம், ஆணையும் பெண்ணையும் தேவன் படைத்தது மட்டுமல்ல, அவளை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ ஆணுலன்னா பெண் வந்ததாக பார்க்கிறோம். ஆணுக்கு மட்டும் எல்லாவற்றையும் அவர் கொடுக்கவில்லை. உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து. வெறும் இதை நீங்க அவனுக்குன்றத ஆணை மட்டும் நீங்க எடுத்துட முடியாது. ஆணுக்குள்ள யாரும் இருக்கிறா? எதுவுமே நம்புறீங்க? ஆணுக்குள்ள யாரும் இருக்கிறா? பெண்ணும் இருக்கிறாங்க. ஆதாமுடைய விழா எலும்பு எடுத்துதான் தேவன் என்ன பண்ணாரா? ஏவாள் உண்டாக்கணான்றாங்க. அப்போ ஏவாள் தனியா இல்ல, அவனுக்குள்ளதான் இருக்கிறான். அப்போ அவனுக்கு கீழ்ப்படுத்தினது யாருக்கும் சேர்க்கப்பட்டதாக இது, அவளுக்கும் அப்படி ஐ மீன் ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்கள் கீழ்ப்படுத்தினான். அப்ப எல்லாம் பாருங்க, இந்த ரூல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை மனுஷங்களை ஒப்படைச்சிட்டாரு, அதிகாரத்தையும் கொடுத்தாரு, எல்லாம் காலு கீழே கொண்டு வந்து வச்சுட்டாரு. உங்க காலுக்கு கீழே எல்லாமே இருக்குதுன்றாரு. நீங்க எப்படி ரூல் பண்ண போறீங்க, எப்படி அதிகாரத்தை செலுத்த போறீங்க, எப்படி டொமைன் பண்ண போறீங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க, எப்படி அதிகாரம் செலுத்த போறீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதான் கேள்வியை தவிர இன்னைக்கு உலகத்துடைய கேள்வி கடவுள் என்ன பண்ண போறான்னு யோசிக்கிறாங்க. கடவுள் சொல்லவே அடடா நான் எதுவும் பண்ண போறது இல்லை, எல்லாம் உங்க கையில கொடுத்தாச்சு, எல்லாம் உங்க காலு கீழே வச்சாச்சு, நீங்க என்ன பண்ண போறீங்க, பரலோகம் உங்களை பார்த்து கொண்டுக்குது. பட் உலகம் கடவுளை ஏதாச்சும் பார்த்து பண்ண மாட்டாருன்னு சொல்லி கடவுளை வேடிக்கை பார்த்து கொண்டுக்கிறாங்க. இதுல எவன் ஒருவன் புரிந்து கொண்டு வேதத்தையும் தேவ வார்த்தையும் தன்னுடைய சிருஷ்டிப்பையும் அறிந்து கொண்டு அந்த ரூலிங் எடுக்கிறானோ, அந்த ரூலிங் பவரை பொசஸ் பண்ணிக்கிறானோ, அவன் தான் ஆளுகிறவனா இருப்பான். பாருங்க, கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த தமிழ்நாட்டில் ரூல் பிறந்து வளர்ந்து பிறந்தாலும் படிச்சிருந்தாலும் ஒரு ஆள் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுது. கவர்மெண்ட் எல்லாராலும் ஃபார்ம் பண்ண முடியும், யார் நினைச்சா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இந்தியா என்பது ஒரு இண்டிபெண்டன்ஸ் கண்ட்ரி, இது ஒரு சுதந்திர நாடு. இவங்க தான் ரூல் பண்ணணும், அவங்க தான் ரூல் பண்ணணும்லாம் கிடையாது. இந்தியன் சிட்டிசனா இருக்கிற எவன் வேண்டும் என்றாலும் அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தால் அவன் கண்டிப்பா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனா யாருக்கு அந்த தைரியம் வர்றது இல்ல, யாருக்கும் அந்த அளவுக்கு போல்டா வர்றது இல்ல. யாரோ ஒரு ஆள் வரான், ஒரு ஆள் தைரியமா பேசுறான், தைரியமா மேனிஃபெஸ்டோ அறிவிக்கிறான், தைரியமா மக்களை சந்திக்கிறான், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறான், அவன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றான். அப்போ இதுக்கு பேர் ரூலிங் கெப்பாசிட்டின்றது, இதுக்கு பேர் தான் அதிகாரம்ன்றது. இந்த ரூலிங் அதிகாரம்ன்றது எல்லாருக்குமே, இந்த இந்தியாவில் பிறக்கிற எல்லாருக்குமே அந்த சுதந்திரம் இருக்குது. ஆனா ஒரு ஆள் தான் செய்யறாங்க, எல்லாராலும் அதை செய்யறது
கிடையாது. அதே மாதிரிதான் இந்த கிரியேஷன்ல, சிருஷ்டிப்புல எல்லாராலுமே இந்த பூமியை கீழ்ப்படுத்த முடியும், எல்லாராலுமே எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாராலும் எல்லாவற்றையும் அதிகாரத்தை செலுத்த முடியும். ஆனா எல்லாருமே அதை செய்யறாங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் அதை செய்யறது புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் செய்யறது இல்லைங்க, யாரோ ஒரு சிலர் தான் செய்யறாங்க. ஒரு சிலருக்கு பிரேயர் சக்சஸ்ஃபுல் அமையுது, ஒரு சிலர் வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்க, ஒரு சிலர் பைனான்சியலா நல்லா க்ரோ ஆகுறாங்க, ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஒரு சிலர் நல்லா எல்லாம் போயிடுறாங்க, ஒரு சிலர் மேல இருக்கிறாங்க, ஒரு சிலர் கீழே இருக்கிறாங்க. இவங்களை கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவன் அப்படி வச்சான், ஆண்டவன் என்ன இப்படி வச்சான்னு சொல்லி அல்ல ஆண்டவன் மேல பழிய போறது. ஆண்டவன் அப்படி பிரிச்சு வைக்கிறதே கிடையாது. இப்படி பிரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கவுங்களோட மைண்ட் செட்டு தான், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அறிவு, அவங்களுக்கு என்ன புரியுதோ அவங்க புரிதல் அவங்க வாழ்க்கை நடக்குது. ஏமே. ஆனா பைபிள் சொல்லி மனிதர்களாய் பிறந்த எல்லாராலும் ஆள முடியுன்றாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியுன்றாங்க. சங்கீதம் 115:16, சங்கீதம் 115:16 திருப்பிக் கொள்வோம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். எல்லாம் கவனிச்சு எடுத்தீங்களா? பாருங்க, இந்த பூமி யாருக்கு, வானம் யாருக்கு? வானத்தை யார் ரூல் பண்றாங்க, பூமியில யார் ரூல் பண்ணணும்ன்றது. வானங்கள் கர்த்தருடையவைகள், வானங்கள் கர்த்தருடையவைகள். அதாவது வானத்தை அவருக்குன்னு உண்டாக்கிட்டாரு, அவர் வாழ்றதுக்கு, அவருக்குன்னு ஒரு டெரிட்டரி. வானங்கள் முழுவதும் அவருக்கு சொந்தம். மனுஷனுக்கு எதையா இருக்குதுன்னா மனுஷன் பூமி தான் சொந்தம். மனுஷன் பூமியில தான் அவன் ஆளுகை செய்யணும், பூமியில தான் அவன் எல்லாத்தையும் நிலைப்படுத்தணும். கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய அதிகாரங்கள், கடவுளுடைய ஆதாரங்கள் எல்லாம் பூமிக்கு யார் தான் இதுக்கு இன்சார்ஜ்? மனுஷனால் தான் கொண்டு வர முடியும். பூமி மனுஷங்கள் இருக்குது, பரலோகம் யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் இருக்குது. மனுஷன் பூமியை தான் பரலோகமா மாத்தணுமே ஒழிய, மனுஷன் என்ன பிளான் பண்றான், மோட்சத்துக்கு எப்படி போகலான்றத பிளான் பண்றான். சில மோட்ச சாவியெல்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோட்சத்துல நீங்க இறந்தீங்கன்னா நீங்க மோட்சத்துக்கு போயிடலாம், இங்க கொடுக்குற இந்த சாவியை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. மோட்சத்தை கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கலங்க, பூமியை தான் பூமியை தான் மனுஷன் கொடுத்துக்கிறார். ஆனா இன்னைக்கு கோயில எதை பத்தி பேசுறாங்க? மோட்சத்துக்கு போறது வழியை பேசுறாங்க. மோட்சத்துக்கு போறது வழியெல்லாம் நாங்க பேசுறது இல்ல. பூமியை எப்படி மோட்சமா மாத்தலாம், வாழ்க்கையை எப்படி சொர்க்கமா மாத்தலாம், வாழ்க்கையை எப்படி இனிமையா மாத்தலாம், வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமா மாத்தலாம், இந்த வாழ்க்கையில் இருக்க சிக்கல்களிலிருந்து எப்படி வெளியே வரலாம், வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாய் வாழ்ந்து அனுபவிக்கலாம், இந்த பூமியை அனுபவிப்பதற்கான கோட்பாடுகள் இங்க போதிக்கப்படுகிறது. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமி மனுஷபுத்திரருக்கு கொடுத்தார். பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். பூமி வந்து மனுஷன் தான், லைஃப் லாங் அவன் எங்கதான் இருக்கணும், அவன் பூமியில தான், கடைசி வரைக்கும் பூமி தான் அவனுக்கு சொந்தம். பூமி எனக்கு வேணான்னாலும் வேற வழி இல்லை, பூமியில தான் இருக்கணும். சொல்றாங்க மோட்சத்து போவேன், மோட்சத்துல நான் அவரை பார்ப்பேன். அவர் சொல்றாரு நீயே அங்க போற, அவரே இங்க வரேன்றாரு, அவரே இங்க வந்து உங்களை பாக்குறேன்றாரு. இல்ல நான் அங்க வரேன். இல்லைங்க, கடைசி நாள் வரைக்கும் உலகமே அழிஞ்சு போனாலும் மறுபடியும் கர்த்தர் வந்து புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி மறுபடியும் பூமியில தான் மனுஷன் கொண்டு வந்து வைக்க போறாரு. தவிர மனுஷன் வானத்துக்குரியவன் அல்ல, மனுஷன் பூமிக்குரியவன். ஆகவே பூமியில எப்படி வாழணுன்றதை கத்துக்கணும், பூமி எப்படி மேனேஜ் பண்ணதான் கத்துக்கணும், பூமி எப்படி கண்ட்ரோல் பண்ணதான் கத்துக்கணும், பூமியில வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கான கோட்பாடு என்ன தெரிஞ்சுக்கணும். மத அபிப்பிராயங்களை நீக்கி தேவனுடைய வார்த்தையின் சித்தாந்தத்துக்குள்ள போய் வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, நாம வார்த்தையில் இல்லாது நம்முடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்ல பிளான் பண்ணவே கூடாது. தேவனுடைய ஆலோசனையும் சதா காலங்கள் நிலை நிற்கும். அவரோட ஆலோசனை என்ன வாதா நிற்கும். அவரோட ஆலோசனை என்ன? வானம் அவருடையதுன்னு அவரோட ஆலோசனை, பூமி மனிதனுடையது என்பது அவரோட ஆலோசனை. அவருடைய ஆலோசனை இன்னொன்னு என்ன? வானங்கள் அவரை ரூல் பண்றாரு, வானத்தை நம்மள ரூல் பண்ண சொல்லங்க, பரலோகத்தை நம்மள ரூல் பண்ண சொல்ல. அவரு சொல்ல பரலோகத்தை நான் பாத்துக்கிறேன், பூமி நீ பாத்துக்கொண்டாரு. பூமியை நீ பாத்துக்கோ. பூமி எப்படி இருக்கணும்ன்றதுக்கு சொல்ல நான் உனக்கு ஐடியா கொடுக்குறேன். ஹெவனை பாரு, மோட்சத்தை பேட்டர்னை வச்சுக்கோ, மோட்சத்தை லக்கா வச்சுக்கோ, மோட்சத்தை மைண்ட்ல வச்சுக்கோ. மோட்சம் மாதிரி
நீ வாழ்ற பூமி மாறணும்னு சொல்லி பிளான் பண்ணு. மோட்சத்துல குடிக்கிற தண்ணி பிரச்சனை இல்லை, மோட்சத்துல யாரும் ஏழை கிடையாது, மோட்சத்துல சண்டை சச்சரவு கிடையாது, மோட்சத்துல கொலை கிடையாது, மோட்சத்துல எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. ஏன்னா ரூலிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஆகவே எல்லாம் அங்க நிலவரப்பட்டுகிறது. பூமி ஏன் இவ்வளவு கோளாறா இருக்குதுன்னா, பூமியில ரூலிங் சரி கிடையாது, பூமியில ஆட்சி சரி கிடையாது, பூமியில மனிதர்கள் தேவன் அறிகிற அறிவு கிடையாது, பூமியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானோட வாழ்றாங்க. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய பிளானுக்கு வந்துடணும், எல்லாரும் கர்த்தருடைய சித்தத்துக்கு வரணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வரும்போது பூமி சொர்க்கமா மாற ஆரம்பித்து விடும். ஆமென். எழும்பி நிற்கலாம். நம்ம அடுத்த வாரத்துல